மார்ச் 10 2026 இன்று நோன்பு நம்பர் 20. இன்னும் கடைசி 10 நாட்கள் நோன்பை நம்ம நெருங்கிவிட்டோம். இறுதி 10க்கு வந்து விட்டோம். சகல் சாப்பாடு சாப்பிட்டு விட்டு கல்லூரிக்கு சென்று விட்டோம். இன்றைக்கான ஒரு ஃப்ரேம் ஆர்டர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த கஸ்டமர் வந்து 2 பிரிண்ட் அவுட்டுமே கொடுத்துட்டாங்க. ஸோ 2ல் நான் எது போடுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி குழப்பத்தில் இருந்தாங்க. அப்புறம் ஃபைனலைஸ் பண்ணி ஒரு பிக்சரை வந்து ஃபைனலைஸ் பண்ணி அதை ஃப்ரேமுக்கான ப்ராசஸ் ஆரம்பித்து விட்டுட்டு வழக்கம் போல் இன்றைக்கி கோச்சிங் ஏன்னா ஃபர்னூன் செக்ஷன் ஃபுல்லாக கோச்சிங்கு, மத்தியானம் வந்து எக்ஸாமுங்கிறனால அப்படியே கட்டு பசங்களாம் உட்காந்து அவ்வளோ மும்மரமாக படித்து கொண்டிருந்தார்கள். நேற்று நடக்க இருந்த பரீட்சை இன்றைக்கி நடக்குது. ஸோ நேற்று வந்து அந்த ஒரு மீட்டிங் நல்லா ஆஃப் டேல விட்டுட்டோம், அதனால் பேலன்ஸ் நடக்குது. இந்த 42 செட்டு பேட்ச்லேருந்து அப்படியே எகிரி குதிச்சு இளையராஜாவும் சிவபிரசாதும் தன்னுடைய சான்றிதழ்களெல்லாம் வாங்கிறதுக்கு வந்திருந்தாங்க. இன்றைக்கி மத்தியானம் எக்ஸாமு, செகண்ட் இயருக்கும் எக்ஸாமு, தேர்ட் இயருக்கும் எக்ஸாமு. 2 ஃபேக்கல்ட்டிக்கு டியூட்டி போட்டாச்சு. எனக்கு வந்து டியூட்டி இல்லை அப்படிங்கிறனால ரிலாக்ஸாக உட்காந்துட்டு பொறுமையாக லுகர் தொழுகையை தொழுது விட்டு, நம்ம டிபார்ட்மெண்ட்டில் லுகர் தொழுகை நடக்கிறது, ஜும்மா தொழுகை மட்டும்தான் நடந்துட்டுருக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ரமலான் மாதத்தில் லுகர் தொழுகையுமே டெய்லியுமே நடக்குங்க. லுகர் தொழுகையை முடித்து விட்டு ஃப்ரேம் ப்ராசஸும் முடிச்சிச்சு. அவங்களுக்கு பார்சல் பண்ணி கொடுத்து விட்டு அப்புறம் கல்லூரியை முடித்துவிட்டு அங்கேருந்து இஃப்தாருக்கு செல்ல வேண்டும். அசர் தொழுகையை தொழுதுட்டு அதுக்கப்புறம் இஃப்தாருக்கு செல்ல வேண்டும். கல்லூரியில் இருந்து வேலையெல்லாம் முடித்துட்டு டிபார்ட்மெண்ட்டை பூட்டி விட்டு அங்கேருந்து கிளம்பி இஃப்தாருக்கு சென்று விட்டோம். இஃப்தாருக்கு நம்ம தக்குவா பள்ளிக்கு செல்வோம். பெரம்பலூர் 4 ரோடுக்கு நேஷ்னல் ஹைப்பர் மார்ட்டுக்கு பக்கத்தில், எக்ஸாக்டாக பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல். அங்கே தான் அங்கே பைக்கை நிப்பாட்டிகிட்டே வரும். இன்றைக்கி போகிறப்போ நமக்கு என்னென்ன சோட்டா மோட்டா வேலை என்னென்ன இருக்கோ அந்த வேலையெல்லாம் செய்துவிட்டு, நமது ஹாஸ்டல்லேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க இன்றைக்கி நோன்பு திறப்பதற்கு. அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுவிட்டு நோன்பை திறந்து விட்டு தண்ணீர் பந்தலை நோக்கி வரும்போது லெஃப்ட் சைடு தமிழ் மணி என டீ கடை இருக்குங்க. ஹோட்டலும் டீ கடையும் சேர்ந்துருக்கும். சீரியஸாகவே சொல்கிறேன், பெரம்பலூரில் ஸ்டாண்டர்டாக ஒரே டேஸ்ட் இருக்கக்கூடிய டீ கடை வந்து அதுதாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த நோன்பு கஞ்சியை சில பேருக்கு கொடுத்து விட்டு மெஸ்ஸுக்கு சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்காக சென்று இருந்தோம். மெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வடக்கு சகோதரர்கள்லாம் பரோட்டா அடித்து நோத்திட்டு இருந்தாங்க. ஏன் நம்மளால் பரோட்டா பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு பரோட்டா ட்ரை பண்ணி பார்த்தேன். நானே வீசி, நானே அறுத்து, நானே கீறி விட்டு அப்படியே ரவுண்டு போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். பரோட்டா ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, நம்ம பரோட்டா போட்டோம், சூடு பண்ணி காட்டுங்க பாய், நீங்கள் சூடு சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரர்கள்லாம் சொன்னதுனால அதையும் சூடு பண்ணலாம் அப்படின்னு தோசைக்கல்லுக்கு எடுத்துகிட்டு போய் போட்டு சூடு பண்ணி இன்றைக்கி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா, நான் போட்ட பரோட்டா ஒரே ஒரு பரோட்டா தான் போட்டேன். அதை சாப்பிட்டு பார்த்தா நல்லா தாங்க இருந்துச்சு. இதை பார்த்துட்டு உடனே எல்லாரும் வார்ம் ஃபயர் மாதிரி, ஆஹா ஐயோ இவர் கிச்சனுக்குள்ளே போய் சமைக்கிறாரே அப்படி இப்படிங்காதீங்க. இது நான் பண்ணது வந்து எல்லா வேலையும் முடிஞ்சு கல் ஃப்ரீயாக இருக்கிறப்போ தான் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு ஓகே நல்லா தான் இருந்துச்சு, முறுமுறு தான் வந்துட்டு ஓகே நியூ ஸ்கில் அன்லாக்டு அப்படிங்கிற ஒரு ஃபீலோட நான் போட்ட பரோட்டாவையும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சோறு இருந்துச்சு, அதையும் சாப்பிட்டு முடித்து நாளை முடித்து கொண்டான் பாய். நம்ம சேனலை பண்ண வேண்டியதை பண்ணிக்கங்க.